ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தினி குல சம்மதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிகிதே ஜென்ம பத்திரிகா. இலையிலா புகழ் கொண்டன் பாதம் போற்றி ஈஸ்வரன் சாட்சியா பிரம்மா சாட்சியா 33 கோடி தேவர்கள் சாட்சியாக இந்த பிறக்க இருக்கின்ற புத்தாண்டு, அதாவது பராபவ வருஷம் என்று சொல்லக்கூடிய இந்த புத்தாண்டு நமக்கு எல்லாருக்கும் உலகம் முழுமைக்கும் நன்மையையும் வெற்றியும் புகழையும் கீர்த்தியையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டு இது சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் பார்க்க இருக்கின்றோம். இந்த வருஷத்தினுடைய நிறம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெயர் பராபவ வருஷம். துவாதசி திதியில சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரம் தெரியும் உங்களுக்கெல்லாம் யாருடைய நட்சத்திரம்னு. இந்த சதய நட்சத்திரம் அப்படின்னு யம தர்ம ராஜாவுடைய நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரத்துல துவாதசி திதியில இந்த வருஷம் பிறக்கிறது. செவ்வாய்க்கிழமையில ஏறக்குறைய காலையில மலேசிய நேரத்துக்கு 11:15 இது பிறக்கின்றது. அதுக்கு முன்னால நம்ம முத நாள அந்த மருந்து நீர்லாம் தயாரித்து அந்த மருந்து நீர் தேய்த்து கொளித்து புத்தாடைன்றது இந்த வருஷம் உங்களுக்கு சொல்லுது நீலமும் பச்சையும் கலந்த வரணும் அப்படின்னு. நீல ரத்தினமும் பச்சை ரத்தினமும், அதாவது மரகத பச்சை வச்சிருக்கிறவங்க நீல ரத்தினம் வச்சிருக்கிறவங்க அதை அணிந்து கொள்ளலாம். ரொம்ப விசேஷம், ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான விசேஷம் சொல்லுது. பஞ்சாங்கத்திலே போட்டிருக்கு. மரகத பச்சை நீல ரத்தினங்கள் அணிந்து, இந்த பச்சை நிறத்துல உடை அணிந்து, நீலமும் பச்சையும் கலந்த உடை அணிந்து தூப தீப வழிபாடுகள் பண்ணணும். மங்கள பொருளாகிய கண்ணாடிகள் தரிசனம் பண்ணணும். பட்சணங்கள் பெரியவர்கள்கிட்ட ஆசி பெறணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இஷ்ட தெய்வம் குல தெய்வம் எல்லாத்தையும் வணங்கி இந்த காலகட்டத்தில் கோயில் குளங்களுக்கு சென்று தான தர்மங்கள், குறிப்பா அன்னதானம் பண்றது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுது. அறுசுவை மிக்க பதார்த்தங்களை உட்கொள்றது ரொம்ப இந்த காலகட்டத்தில் சிறந்தது. மலர்கள்ல சிறந்த மலராகி இருக்கக்கூடிய பெருமாளுக்கு தாமரை மலர், சிவபெருமானுக்கு வில்வங்கள், மகாலட்சுமிக்கு வில்வம், பவளமல்லி மலர்கள், நம்ம இன்னும் இருக்கக்கூடிய சிறந்த மலர்கள்ல பாரிஜாத மலர், செண்பக மலர், மனோரஞ்சித மலர், இதெல்லாம் தெய்வங்களுக்கு சாத்தி இந்த காலகட்டத்தில் தெய்வங்களோட ஆசியை பெற்றுக்கொள்வது நல்லதுங்க. இது இந்த வருஷத்துக்கு உண்டான பலன். ஜோதிட ரீதியாக எப்படி இருக்க போகின்றது இந்த 2026, 27, 28 அப்படின்ற ஒரு சின்ன கண்ணோட்டம். இது எச்சரிக்கை, பயமுறுத்துறது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஜோதிடம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஜோதினா வெளிச்சம், திடம்னா பாதை. மனிதனுடைய வாழ்வியல் வழிகாட்டியாக இருக்கக்கூடியது ஜோதிடம். அதனாலதான் வேதத்தினுடைய நேத்திரஸ்தானம், கண்ணு அப்படின்னு சொல்றோம் ஜோதிடத்தை. இந்த 2026 வருஷம் சனி பகவான் மீனத்துல இப்ப சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார். மேசத்துக்கு அவரு பயிற்சி ஆவாருங்க. 3/6/2027 திருக்கணித ரீதியாக 3/6/2027 மேச ராசியில சனி பகவான் அங்க வருவார். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி பகவான் நீச்சம் பெறுவாருங்க. அது எந்த வீட்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா மேசத்துல ஒரு நீச்சம் பெறுவார். நீச்சம் அப்படின்னா தன்னிலை மறந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, எதிர்மறையான பலன்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. அதற்குண்டான அடிப்படையான முன்னே இருக்கக்கூடிய கருத்துக்களை இப்ப நம்ம பாக்குறோம். இப்ப பாருங்க, யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. அமெரிக்கா, ஏனைய சில நாடுகள், வளைகுடா நாடுகளோட பெரிய யுத்தங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த யுத்தத்தினுடைய தாக்கம் நமக்கு இருக்கிறதா? நம்ம எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கோம். நீங்க நானு எல்லாரும் அனுபவித்துக் கொண்டிருக்கோம். எண்ணெய் விலை ஏற்றம், பொருட்களுடைய ஏற்றம். இப்ப நம்ம நாட்டினுடைய பிரதமர் கூட சொல்லியிருக்கிறாரு, இது எவ்வளவு நாளைக்கு நம்மளால இந்த சப்சிடி எல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு தெரியாது அப்படின்ற சொல்லக்கூடிய சூழ்நிலையிலே எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் ஒரு பீதி இருக்குன்றது. ஆனா இது எல்லாத்தையும் நம்ம கை கொள்றதுக்கு நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இந்த மாதிரி இந்த சனி பகவான் நீச்சமாகி அதன் பிறகு அவர் கார்த்திகை நட்சத்திரத்தை கடந்து ரோகிணியை பிளந்து செல்லக்கூடிய வேலையில இந்த பூமியில வர்க்கடகம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது 30 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அதைத்தான் தசரத மகாராஜா, தசரதன்னா 10 ரதத்துல ஏறி ஒரே நேரத்துல சண்டை செய்யக்கூடியவர். தசரத மகாராஜா சனி பகவானையே யுத்தத்துல போய் சந்திக்கிறதுக்காண்டி புறப்பட்ட காலம் தான் அந்த காலம்னு சொல்றாங்க. ரோகிணி நட்சத்திரத்துல சனி பகவான் போறாரு. அதனால பூமியில எல்லாம் கருக்கடகம் ஏற்படும் ராஜாவுக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட எல்லாரும் நாரதர் எல்லாம் சொல்லி அவர் சனீஸ்வரன்ட்ட சண்டை போடுறதுக்கு போறாரு. சனி பகவான் பார்த்து மகிழ்ந்து, சரி உனக்கு அதெல்லாம் விட்டுரு,
உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கிறாரு. அப்புறம் தான் அவர் சொல்றாரு, இந்த சனி பகவானை வந்து போற்றி சொல்லப்படக்கூடிய சில முறைகள் இருக்கிறது. அதன்படி நீ அந்த மந்திரங்கள் எல்லாம் யாரெல்லாம் பாராயணம் சொல்றாங்களோ, யாரெல்லாம் அந்த கார்கோடகன் அப்படின்னு சொல்லக்கூடிய நலன் தமயந்தி அவங்க கதையும் இந்த கார்கோடனுடைய கதையும் கேட்குறாங்களோ அவங்கள வந்து நான் பீடிக்க மாட்டேன். யாரெல்லாம் பிள்ளையார் வழிபாட்டில் இருக்காங்களோ நான் பீடிக்க மாட்டேன். சிவபெருமானை அப்படியே பிரதிட்ச தெய்வமாக கொண்டிருக்கக்கூடியவங்க, பெருமாள் மகாலட்சுமி வழிபாடு பண்றவங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றவங்க எல்லாம் நான் பீடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு தராரு. என்ன அர்த்தம் தெரியுங்களா? தெய்வ வழிபாடுகள்ல இருக்கக்கூடிய வேலையில உலகத்துல பிரளயம் ஏற்பட்டாலும் கூட அந்த பிரளயத்தில இருந்து காப்பாற்றி கொடுக்கக்கூடிய மகா சக்தி தெய்வ வழிபாடுகள்ல இருக்குது. அதனால இந்த காலகட்டத்தில் எல்லாரும் தெய்வ வழிபாடுகள்ல இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிக சிறந்தது இப்போ குருமார்கள், சிவாச்சாரியர்கள், தீட்சிதர்கள், பட்டாச்சாரியார்கள் அவங்கெல்லாம் வந்து வேதங்கள்ல சொல்லப்படக்கூடிய மந்திரம் இருக்கு. ருத்ரம் சமகம் இருக்கிறது, கோஷ சாந்தி இருக்கிறது, விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருக்கிறது, லலிதா சஹஸ்ரநாமம் இருக்கிறது. இதெல்லாம் அவங்க பாராயணம் பண்ணுவாங்க. மிக சிறந்த வேள்விகள் பண்ணலாம். ஆனா நீங்க நான் மாதிரி நம்ம மாதிரி சாதாரண நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்கு அன்றாடம் நம்ம சொல்றதுக்கு மிக சிறந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாறு கமியம பந்தனாத் மிருத்யோர் முட்சியம் ஆமிர்தாத் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம். இந்த மந்திரம் உயிர் காக்கக்கூடிய மந்திரம். ஏறக்குறைய இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணினது எனக்கு இப்போ ஒரு 35 வருஷங்கள் அனுபவம் இருக்கிறது. எப்படியாப்பட்ட மரணத்திற்கொப்பான கண்டத்திலிருந்து உங்களை காப்பாற்றி கொடுக்கக்கூடியது இந்த மந்திரம். ஆனா இந்த மந்திரத்தை யாராவது புதுசா நீங்க சொல்ல போறீங்களா? உங்களுக்கு யாராவது ஒரு குரு தேவை. அந்த குருவே அகத்தியராக நினைத்து கொள்ளுங்கள். அகத்தியரே குருவாக வருஷித்து. ஏன்னா 18 சித்தர்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். தலைமை சித்தர் சிவபெருமானுடைய திருமணத்தின் பொழுது தென்னிந்தியாவுக்கு அனுப்பப்பட்டவர். உலகத்தை வந்து சமநிலைக்கு கொண்டு வந்தவர். உலகம் சமநிலை பெற வேண்டும் அப்படின்னு சொன்னதுக்கு அகத்தியர் தான் கர்த்தாவாக இருந்தவர். அதனால அகத்தியரையே குருவாக வைத்து கொண்டு இந்த மந்திரத்தை நீங்க பாராயணம் பண்ணலாம். கூட்டு பிரார்த்தனை சொல்லலாம். எல்லாரும் சேர்ந்து எங்கேயாவது ஒரு இடங்கள்ல ஹோமங்கள் செய்யலாம். ஹோமங்கள் செய்வதற்கு நீங்க வந்து தானங்கள் அல்லது ஹோம சமித்துக்கள்ல வந்து நீங்க கொண்டு போய் கொடுக்கலாம். இதெல்லாம் சிறந்ததாக இருக்கும். எது எப்படியாக இருந்தாலுங்க 2026 2027 நாம கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றியாக சமாளிக்கலாம். எதிர்மறையான விஷயங்கள் அப்படின்னு சொன்ன பார்த்தோம்னா, இந்த சனி பகவான் மேச ராசியில இருந்து நீசமா இருக்காரு இல்லையா, 2.5 வருஷம் அப்படியே கட்டி போட்ட மாதிரி இருப்பாரு. அவர் அதை அப்படியே பிரித்து கொண்டு பிளந்து கொண்டு அந்த கார்த்திகை நட்சத்திரத்தை தாண்டி, சூரிய பகவானுடைய கார்த்திகை நட்சத்திரத்தை தாண்டி ரிஷப ராசியில ரோகிணி நட்சத்திரத்துல, ரோகிணின்றது சந்திரனோட நட்சத்திரம், உஷ்ணமான ஒரு நட்சத்திரத்துல இருந்து குளிர்ச்சியான ஒரு நட்சத்திரத்துக்கு போறாரு. என்ன அர்த்தம் தெரியுங்களா? நம்ம இந்த அணுவை பத்தி படிக்கிறோம் இல்லையா, அட்டமிக் தியோரி, நியூக்ளியஸ் பத்தி எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, எலக்ட்ரான், புளுட்டோ, எலக்ட்ரான், நியூட்ரான் அப்படின்னு. இந்த தியோரியும் அங்கேயும் நீங்க ஒன்னா வச்சு பாருங்க, சரியா இருக்கும். அப்படின்னா இந்த ரோகிணி நட்சத்திரத்தை சனி பகவான் கடந்து போகக்கூடிய காலத்தை நாம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக வழிபாடுகள்லாம் செய்து நிறைய பாதுகாப்பு நடவடிக்கைலாம் செய்து கொண்டால் நல்லது. அப்படின்னா நம்மளோட வழிபாடுகள்ல, நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள்ல, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள்ல, அந்த சாப்பாடே நம்மளுக்கு எப்படியாப்பட்ட எதிர்மறையான ஆற்றல், எதிர்மறையான விஷயங்கள் நடந்தாலும் நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பாக இருக்கணும். பல ஆண்டுகளுக்கு முன்னால அக்னிஹோத்திரத்தை ஆய்வு செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு ஜெர்மானிய விஞ்ஞானி, அந்த ஜெர்மானிய விஞ்ஞானி சொன்ன ஒரு விஷயங்க, எந்த இடங்கள்ல வந்து சாணத்தினால அந்த இடம் பூமி மெழுகப்பட்டிருக்கிறதோ 6 அங்குலத்து உயரத்துக்கு ரேடியேஷன் அந்த இடத்துல படாது அப்படின்னாங்க. அக்னிஹோத்திரம் செய்யக்கூடிய வேலையில அடிக்கடி சொன்ன ஒரு கதை உங்களுக்கு எல்லாம் ஞாபகப்படுத்துகின்றேன். அந்த காலகட்டத்துல உஷாவா அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பங்க போபால்ல வந்து யூனியன் கார்பைடு வெடிச்சு அந்த புகை, நச்சு புகை அப்படியே தெருவுல பரவி நிறைய ஆயிரக்கணக்கான பேரை கொண்டு போட்டுச்சு. ஆனா ஒரு குடும்பத்துல மட்டும், உஷாவா அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம், அவருடைய மனைவி, அம்மா, குழந்தைகள் எல்லாம் ஒன்றும் இல்லாம இருந்திருக்காங்க. என்னன்னு வந்து மேற்கத்திய விஞ்ஞானிகள்லாம் வந்து ஆய்வு செய்து பார்த்த பொழுது அவர் வீட்டுல 2 வேளையும் அக்னிஹோத்திரம் கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருந்தாராம். எவ்வளவு பெரிய உண்மைங்க!
இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயங்க, உலகத்துக்கு நம்மளுடைய ஒளியை நம்மளுடைய குரலை பதிவு செய்வதற்காக மேக்ஸ் மில்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெர்மானிய விஞ்ஞானிய கூட்டி போய் பேச வைக்கிறாங்க. உங்க குரல் தான் நாங்க முதல்ல கேட்கணும்னு நினைக்கிறோம், இந்த குரலை பதிவு பண்ண போறோம். அப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கிராமோபோன் மாதிரி இருக்கும் பாருங்க, ரெக்கார்ட் மாதிரி கருப்பா, அந்த மாதிரி பதிவு செய்யக்கூடிய காலகட்டத்துல அவர் சொன்ன வாசகம் எல்லாரும் நினைச்சாங்க, கடவுளே நான் அப்படி சொல்ல போறேன், எப்படி சொல்லுவாரு அப்படின்னு நினைச்சாங்க. அப்படிலாம் சொல்லங்க. அவர் சொன்ன வார்த்தைங்க, ஸ்லோகம், அக்னி நீலே புரோகிதம் யக்ஞஸ்ய தேவம் ரிக்விதம் கோதாரம் ரத்தனதாகமதம் அப்படின்ற ஒரு மந்திரத்தை சொன்னாரு. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். என்னங்க நீங்க சொன்னீங்க? அக்னியை நான் வணங்குகிறேன், யாகத்தின் தலைவனும் தெய்வீகம் நிறைந்த முதல்வனும் சக்தியை தூண்டுவனும் எல்லா செல்வங்களும் அருளுமானும் ஆகிய அக்னியை நான் வணங்குகிறேன் அப்படின்னா, அக்னி தான் ரொம்ப ஹீட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொன்னது மேக்ஸ் மில்லர் முதல்ல நமக்கு. அப்படின்னா இந்த வழிபாடுகள்ல என்ன தத்துவம் நிறைந்திருக்கிறது அப்படின்னு நினைச்சு பாருங்க. அக்னிஹோத்திரம் செய்யறவங்க செய்யுங்க, விடாம செய்யுங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு கை கொடுக்கும். மந்திரங்களை பிரயோகம் பண்றவங்க, வழிபாடுகளை பிரயோகம் பண்றவங்க, யாக யஜ்ஞ வேள்விகள் செய்யறவங்க அதை தவறாமல் செய்யுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நாம துணையாக இருப்போம். எல்லாரும் நீங்கள் செழுமையாக சிறப்பாக இருக்க வேண்டும். லோக சமஸ்தா சுகினோ பவந்து.